பிரைவேட் ஸ்கூல் vs கவர்மெண்ட் ஸ்கூல். எங்களுக்கு அட்மிஷன் ஃபீஸ் 5000. நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. அட்மிஷன் ஃப்ரீ. உனக்கு தேவைப்பட்டா கவர்மெண்ட்ல இருந்து கூட காசு கொடுப்பாங்க. எங்க ஸ்கூல் டைமிங் 9 o'clock போனா ஷார்ப்பா 3 o'clock விட்டுருவாங்க. நம்மளுக்குலாம் அந்த சீனே கிடையாது. நம்ம இஷ்டம், எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். நாங்களாம் லஞ்ச் டைம்ல மேகி பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டி ஃபுட்ஸ் தான். நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா. சத்துணவு போறியா, டெய்லி வெரைட்டியான சாப்பாடு கொடுப்பாங்க. அது போக கம்பல்சரி முட்டையை கொடுத்துருவாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு டீச்சர். நம்மளுக்குலாம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே டீச்சர் தான், ஆல்ரவுண்டர். எங்களுக்கு வீக்லி 2 times பிடி பீரியட். எங்களுக்கு எப்பெல்லாம் டீச்சர் வரலையோ எல்லாமே பிடி பீரியட் தான். எங்களுக்கு ஃபேர்வெல் வந்தாலே இந்த கேக் கட்டிங் பெர்ஃபெக்ட்டா செலிப்ரேட் சூப்பரா பண்ணிடுவோம். நம்ம இந்த மாதிரி லோக்கலெல்லாம் பண்ண மாட்டோம். டீசெண்டா பெஞ்சை உடைக்கிறது, கதவை மிதிக்கிறது, ஃபேனை வளைக்கிறது. கைஸ், நம்ம ரீசெண்டாக இன்ஸ்டாலெல்லாம் பார்த்தோம். கோழியை படுக்க வச்சு ஒரு லைன் மாதிரி போடுறாங்க. போட்டதுமே பார்த்தா கோழி அப்படியே படுத்துக்குது. ஸோ அது வந்து ரியலா இல்லை ஃபேக்கான்னு சொல்லி நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க. ஆமாம், கோழியை படுக்க வைக்கல. கையடியா? இது ஃபேக்லாம் இல்லை கைஸ், ரியல் தான். தமிழ் சாங், தமிழ் ட்ரெண்டிங் சாங் 2025. தமிழ் ட்ரெண்டிங் சாங் 2025. Pretty little baby, pretty little baby, you say that maybe you'll be thinking of me and try to love me, pretty little baby, I'm hoping that you do. ஹலோ, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். உங்கள் அக்கௌண்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து மாற்றி 2.5 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கொஞ்சம் என்ன செக் பண்ணி சொல்லுங்க. சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷன். என் அக்கௌண்ட்ல 200 ரூபா தான் இருக்கு. என்னது, அக்கௌண்ட்ல 200 ரூபா இருக்கா? ஹலோ மச்சான், கீர்த்தி இஸ்மாயில் பேசுறேன்டா. வண்டி பெட்ரோல் இல்லாம நடு ரோட்ல நின்றுச்சுடா. அந்த 200 ரூபால 100 ரூபா மட்டும் ஜிபே பண்ண, பெட்ரோல் போட்டுக்கிறேன். கரெக்டா பண்ணிடுறா. 3, 2, 1 ஸ்டார்ட். ஏண்டி விட்டு போன ஓ இதயம் கல்லா என்ன, ஏண்டி விட்டு. கரெக்டா பண்றா. இது சாதா சாங் இல்ல, சேட் சாங். உன் லைஃப்ல எவ்வளவோ அசிங்கத்தை பார்த்திருப்ப, துரோகத்தை பார்த்திருப்ப. அதெல்லாம் நினைச்சிட்டு உள்ள இருந்து ஒரு ஃபீலிங்ஸோட பண்றா. ரியாக்ஷன் சூப்பரா வரும். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடந்தது இல்லையடா. அப்ப என்ன பண்ணு, என் கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணு. அவளை பத்தி உனக்கே தெரியும். அவளுக்கு கால் பண்ணிட்டு நீ அவளை சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்லு. அப்போ உன்னை ஒரு அசிங்கப்பட்டுவா பத்தியா. அவகிட்ட பட்ட அசிங்கத்தை உள்ள இருந்து ஃபீல் பண்ணு. ரியாக்ஷன் சூப்பரா வரும். சரி, வானோட நம்பர் கொடு. 9841-520-36210. ஹலோ, நான் இஸ்மாயில் ஃப்ரெண்ட் உசைன் பேசுறேன். சொல்லுங்க. நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்லடா. நான் வேற போய் அவன் கூட கமிட் ஆயிட்டேன். ஏண்டி விட்டு போன உன் இதயம் கல்லா என்ன, ஏண்டி விட்டு போன நிஜமா புரியலடி. ரிலாக்ஸா இருங்க, நான் செக் பண்றேன். வலி இருந்தா மட்டும் கத்துங்க. வலி இருக்கா? की जॉब है, इतना सैलरी मंथली 20,000. पानी पूरी शॉप है, 60,000 मंथली. என்னப்பா ஐடி கம்பெனியா? ஆமாண்ணா. நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்? 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறேண்ணா. 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறியா? நானே ஆட்டோ ஓட்டி 40,000 50,000 சம்பாதிக்கிறேன். என்னப்பா நீ போய் 20,000 சம்பளம் பண்ற? என்ன ப்ரோ, ஐடி ஒர்க்கா? ஆமாம் ப்ரோ. மந்த்லி எவ்வளவு தராங்க சேலரி? வேணாம், கம்மியாக சொன்னால் கேவலமாக இருக்கும். அதிகமாக சொல்லலாம், அப்போ தான் கெத்தாக இருக்கும். மாதம் ஒரு 2.5 லட்ச ரூபா தருவாங்க ப்ரோ. 2 லட்சமாவா? டாப்பர் vs பேக் பெஞ்சர். நாங்கள் ஸ்கூலுக்கு ப்ராப்பர் யூனிஃபார்மோட நீட் அண்ட் க்ளீனாக போயிடும். நாங்கள் கீழே ஜீன் பேண்ட்டு, மேலே யூனிஃபார்ம் ஷர்ட்டு, 2 பட்டனை கழட்டி விட்டு காலரை தூக்கி சும்மா 10 ரூபா பேண்டை போட்டு போனால் தான் ஸ்கூலுக்கு போன மாதிரியே இருக்கும்.
ஸ்கூல்ல உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்கும் எங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லா டீச்சர்ஸும் எங்களை தான் வந்து பிடிக்கும். கிளாஸ்ல பெஞ்சு உடஞ்சாலும் ஃபேன் உடஞ்சாலும் ஏன் டீச்சர்ஸோட பொருள் காணப்படாலும் ஸ்கூல்ல பாமே விழுந்தாலும் அதை நாங்க தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கிளாஸ் போர்டில் என்ன எழுதி போனாலும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் போய் நிற்போம். எந்த கிளாஸ்ல பெஞ்சு தூக்கணும்னாலும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் போய் நிற்போம். எங்க கூட இருந்தாலே கம்பல்சரி 80% எடுத்துருவாங்க. எங்க கூட இருந்தா கம்பல்சரி 30% எடுத்துடலாம். அதையும் மீறி அந்த 5% எடுக்கிறது கடவுள் கையில இருக்கு. அந்த கடவுளும் கை விரிச்சிட்டாருன்னா டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு சார் மிஸ் 5 மார்க் போடுங்க 5 மார்க் போடுங்கன்னா போட்டுற போறாங்க. கிளாஸ்ல எந்த ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் இருந்தாலும் எல்லாருமே எங்க கிட்ட தான் வருவாங்க. ப்ராஜெக்ட்னாலே நம்ம தான். மொத்த ஸ்கூல்ல எந்த அடிதடி பிரச்சனைனாலும் எல்லா பசங்களும் எங்க கிட்ட தான் வருவாங்க. பிரச்சனைனாலே நம்ம தான். எக்ஸாம் டைம்ல 1 மார்க் ஆன்சர் எங்க கிட்ட தானே வருவீங்க. அப்ப நாங்க பாத்துக்கிறோம். நண்பா இதுக்குள்ள எது கோச்சுக்கிறேன். மச்சான் என் மேல சத்தியம் பண்ண இனிமேல் பைக்ல ஸ்பீடா போக மாட்டேன்னு. நீ ஏன் பைக்ல 100-120 ஸ்பீட்ல போவ? நீ என்ன பொறுமையா போக சொல்றியா? கம்முன்னு உக்கார. டேய் மச்சான், உசேன் பைக் ஆக்சிடென்ட்ல செத்துறானாடா. அவன் இப்ப இந்த உலகத்திலே இல்லையாடா. என்னடா சொல்ற? யூடியூப்ல போடா. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேட்டு கீழே தான் சாய் வச்சுட்டு போவாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. ஸோ குப்பை தொட்டி இருக்குங்களா, குப்பை தொட்டிக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சாவி இருக்கும். இந்த 2க்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பாரிச்ச மொத்த காசு வச்சிருக்கோம். டேய் அந்த பீரோ போய் ஓபன் பண்ணு. ஏன்னா எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அப்படின்னா அங்கதாங்க எல்லா மேட்ரே இருக்குது. சாவியே எல்லாமே எப்படி தெரிஞ்சு முடியும். அதனால சாவி பத்திரமா இதுக்குள்ள வச்சிருக்கோம். சாவி இது உள்ள இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஒரே கீ தான் போல. போடு. டேய் அதான் எத்தாச்சுல உன்னையண்டா வீடியோ நம்ம வீடியோ வேற லைக் பண்ணா பாத்தீங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிக்கோங்க. சப்ஸ்கிரைப் இதோ பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னடா பண்ற வீட்ல? அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க விட்டோ. ப்ரோ நீங்களா? இன்ஸ்டா உள்ள போனாலே உங்களை மட்டும் தான் ப்ரோ பார்ப்பேன். நீங்கன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எங்க ஃபேமிலி உள்ள எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இப்போ இன்ஸ்டா ட்ரெண்டிங்கே நீங்க தான் ப்ரோ. இவ்வளோ ஷார்ட் டைம்ல இவ்வளோ பெரிய க்ரோத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. உங்களெல்லாம் நேரில் பார்ப்பேன் கனவுல கூட நினைச்சது இல்லை ப்ரோ. தேங்க் காட் ப்ரோ. ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாமா? இனி வா நம்ம போலாம். என்னடா இவ்வளோ சூடா இருக்கு? இல்ல ஆமாண்டா. ஏய் அவனை பாரு. மேல வண்டி செய்ய கொடு. டேய் வண்டி செய்ய கூட. வண்டி கூட ஒரு 1/2 hourல வந்துடுறேன். டேய் கொஞ்சம் வண்டி சாவி எடுத்துட்டு கீழே வாடா, அர்ஜென்ட்டாக வெளியே போகிறேன். என்னடா நான் எல்லா சைனும் ப்ராப்பராக போட்டேன். நீ சைன் போட்டு வண்டி எடுத்துட்டு போ. எதுக்குடா? பின் என்னடா இந்த வண்டி வாங்கி 6 மாசம் தான் ஆகுது. முழுசா நான் 6 நாள் கூட யூஸ் பண்ணல. இந்த வண்டி என்னை விட அதிகமாக நீ தான் யூஸ் பண்ற. அப்போ எதுக்கு என் பேர்ல இருக்கணும்? நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீ எடுத்துட்டு போ. அதுவும் கரெக்டு தான். இந்தா டேய் பேப்பர் எதுக்குடா கீழே போட்டு போற? இதுக்கப்புறம் அது எனக்கு தேவையில்ல, உனக்கு தான் தேவை. டேய் அப்போ உனக்குடா வண்டி? எனக்கு வண்டியும் தேவையில்ல, ஒரு தேவையில்ல. டிஷர்ட் செம்மையா இருக்கேடா, புதுசா நல்லா பெர்ஃபெக்ட் மேட்சிங்கா உனக்கு சூப்பரா இருக்கு மச்சி. பாப்பலாம். எடுத்துக்கப்பா. நீங்களே வா செஞ்சீங்க? ஏன்பா நல்லா இல்லையா? கடையில வாங்குறத விட செம்மையா இருக்கேன் ஆண்டி. எப்படி இவ்வளவு டேஸ்டா செஞ்சீங்க?
இந்த அல்ஃபாம் செம்மையா இருக்குல்ல அண்ணா? இந்த அல்ஃபாம்ல என்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கீங்க? செம்மையா இருக்கு. போன வாட்டி ஒரு கடையில் சாப்பிட்டேன்னா அவ்வளோ நல்லாவே இல்லை. இந்த அல்ஃபாம் ஆனால் பயங்கரமா இருக்கு. இதே டேஸ்ட் எப்பவுமே கொடுங்க. அதெல்லாம் கொடுத்துடலாம் தம்பி. டேய் உன் ஃபோன் தொலைச்சாமே, கேள்விப்பட்டேன், உண்மையா? ஆமாண்டா. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்டா? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியே வந்து வண்டி எடுக்கலான்னு பார்த்தா வண்டியை திட்டானுங்கடா. சரி விடு மச்சான், ஃபீல் பண்ணாதடா. கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணு, எல்லாமே சரியாயிடும். கடைசியா என் தொலைஞ்ச பொருளெல்லாம் கிடைச்சிடணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா நான் போட்டு வந்த செருப்பையும் திருடிட்டானுங்கடா.